ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு சூர்யா வந்து தன்னை கஷ்டத்தில் காப்பாற்றிட்டாருன்னு நினச்சி இந்த பொண்ணு பேரானந்தப்பட்டு டபக்குன்னு லவ்வை சொல்லலான்ற பேரில் போய் கட்டுப்பிடிச்சி ஹக் பண்ணிட்டாங்க. லவ்வை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அதுக்கப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை கண்டிப்பாக நான் வந்துட்டு ஏற்றுக்குவேன், நீயும் என்ன ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, பட் ஆனால் என்னால் டக்குன்னு மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டே அப்பா சாமி, இந்த உருட்டெல்லாம் எங்கடா அப்பா கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, இவ்வளோ பண்ணிவிட்டு நின்ன லவ் இல்லைங்கிற, சரி விடுங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் யார் கிறிஷை கூட்டு வந்து நிற்க வச்சுருந்தீங்கன்னா டபக்குன்னு லவ் பொங்கி வெளியே வந்திருக்குமே, அது வராமல் போயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து நான் எங்கேயும் போகல, நான் கண்டிப்பாக இங்கே இருக்கேன், யூஎஸ் போகல அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். ஏமா இப்படி படக்குன்னு போட்டு லபக்குன்னு விட்டு உண்மையை வெளியே விட்டியேமா? நம்ம ஒரு சீனை எதிர்பார்த்தோம், என்னன்னு பார்க்குறீங்களா? சரவணன் வேற கிளைமேட்ஸ் மாதிரி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா டொபக்குன்னு இப்படி மொக்கையாக முடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, இதுவும் நல்லா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா நம்ம சூர்யா வந்து காலையில் ஏஞ்சி பெட் காஃபி கொடுக்குறாராமா. எப்பா சாமியை முடியலடாப்பா சாமி, இது உலகம் அழிஞ்சிடும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க பரவாயில்ல, இப்படியாவது மகாவாவது நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டோம், நமக்கு ரியல் லைஃப்பில் கிடைக்க போகிறதில்ல, ரியல் லைஃப்லையாவது நடக்கட்டும் அப்படின்னு நினச்சி அவங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. என்ஜாய் பண்ண கையோட சும்மாவாக இருந்தாங்க. கோயிலுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நிற்கிறாரு சூர்யா. எப்பப்பா பக்தி பழமாக மாறின, இது தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன். அந்த இடத்துல ஸ்வேதாவை காமிக்கிறாங்க. ஸ்வேதாவை எதுக்குப்பா யார்ப்பா வர வச்சான்னு பார்த்தா நம்ம மகா வந்து ஸ்வேதாவோட லைஃபை சேவ் பண்ண பார்க்குறாங்களாமா. அவங்க ஹஸ்பண்டை வர வச்சு பேச விடுறாங்க. என்னம்மா நடக்குதுங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.